Hi friends, welcome back to Mama with Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேர் மட்டும் கிளம்பிட்டோம். எங்க கிளம்பிட்டோம்? இனிமேல் ரெண்டு பேர் தான். இனிமேல் ரெண்டு பேர் மட்டும் தான். பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்குது. சோ அதனால கூட வர முடியாது பாப்பானால. சோ நாளைக்கு தான் ஃபைனலா ஒரு எக்ஸாம் நினைக்கிறேன். நாளைக்கு மண்டே 2 நாள் இருக்குது. சோ அதனால பாப்பா வர முடியாது. சோ நாங்க ரெண்டு பேர் மட்டும் கிளம்பிட்டோம். என்ன ரீசன் அப்படின்னா நாளைக்கு ஒரு முக்கியமான ஈவென்ட்டுக்கு போறோம். ஒரு என்ன சொல்றது பெரிய நம்ம யூடியூப் ஈவென்ட் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு போறோம். ஸோ அதுக்காக சில பல பொருட்கள் கொடுத்துருக்காங்க அங்க எங்களுக்கு. இந்த தடவை என்னன்னு தெரியல, ட்ரெஸ் கோடு என்ன எப்படி வரணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏதாவது தேவைப்படுற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு அது கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. பட் இருந்தா கிடைச்சா வாங்குவேன், இல்ல இருக்கிறது ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக இப்ப சர்ச் பண்ண நிறைய இருக்குது, ஃபைல் இருக்குது, சர்ச் பண்றதுக்காக கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்ல இங்க விட்டுட்டாங்க, பசங்களாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்தது போயிட்டு பார்ப்போம். ஓகே, இங்கே அங்கேயும் சும்மா சுத்திரியை தவிர்த்து ஒன்றும் கதைக்கு ஆக மாட்டேங்குது. சின்ன பசங்க போடுறதெல்லாம் எடுத்து வச்சு நான் போட்டான்ற நீ ஏதாவது பொறாமையில என்ன பேசினே இருக்கேன் பாரு. இது நல்லா இருக்கு. இது நைட்டி இல்லை, மேக்ஸி டைப். இது சூப்பராக இருக்குதுப்பா. ஷூ போடுற மாதிரி தேடினே இருக்கேன்ப்பா. ஷூ போடணும். ஷூ அதுக்கு போடு. இதுக்கு போடலாமா? இதுக்கும் போடலாம். அதுக்கு தான் நல்லா இருக்கும். நான் சொல்றது எடு, அதை எடுத்து போட்டு பாரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது அந்த நான் காட்டுனது அதில் அந்த மேலே ஜாக்கெட்டு நல்லா இருக்குல்ல? இது இதுவும் நல்லா இருக்கு. நீ பர்ச்சேஸ்க்கு தானேப்பா வந்த ஃப்ரெண்ட்ஸ். என் கிளாஸ் எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ், பர்த்டேன்னு ஆர்டர் ஒரே இடத்துல பர்ச்சேஸ் வந்தால் பிடிச்சிருந்தா நம்ம எடுக்கணும். ஒரே இடத்துல பார்த்துனுக்கிறேன், ஒரே இடத்துல எடுத்துனுக்கிறேன்னு என்னை எடுக்கவே விடலை. நான் ஒன்னொன்னா எடுத்துனுக்கிறேன். அப்ப நான் கீழே போட்ட தரையும் தானே இது? புரியல, சொல்லு. இந்த பொம்மையே இவ்வளோ ஹைட்டா இருக்கு என்னை விட. இதுக்கே வந்து கீழே லென்த்தா தெரியுது கீழே வரைக்கும். நீ போட்டீங்கன்னா கூட்டிகிட்டே வருவேன். அப்ப கீழே பின்னாடி வால் மாதிரி தொங்கினே வரும். சரி வா செக் பண்ணிட்டேன். நேரா KFC போறோம். அன்னைக்கு என்ன விட்டுட்டு நீங்க சாப்பிட்டீங்க. எனக்கு இன்னும் 1.5 hours தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள நான் ட்ரெஸ் எடுக்கணும். இல்ல அப்படின்னா அப்புறம் அவ்வளவுதான். ஈவெண்ட்டுக்கே வந்து நான் இருக்கிற ட்ரெஸ் தான் போடணும். அதனால நல்ல ட்ரெஸ்லாம் உனக்கு காமிச்சா உனக்கு பிடிக்கல. ஷூ வாங்கி தரல. நீ இப்போ வந்து ஷூ வாங்கிட்டாங்க. நீ வந்தது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நாளைக்கு போட்டு வந்து சேரு, புரியுதா? நீ வேறு எவ்வளோ அழகாக எப்படி சிலையாக மூஞ்சியாக வடித்து வச்சுருக்குறாங்க பார். அவ்வளோ பெரிய ஆள் நீனு. அப்படி ஒரே இடத்துல நீ பார்க்க பிடிக்காதாப்பா உனக்கு? ஒவ்வொரு இடத்துல ஒன்று எடுக்கணுமா ஊரை சுற்றி? பா நீ தேவையில்லாத வேலையை பார்க்குறப்பா. அழகழகாக இருந்தது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டு சும்மா திரும்பி சுற்றினுக்கிற. வயிற்றுக்கு கொஞ்சம் ஈயப்படும் அப்படின்ற மாதிரி போய் சாப்பிட்டுட்டு வந்து திரும்பி கன்வியூ பண்ணுறியா? நீ சரியான மொக்க பீஸுன்றதை நிரூபிக்கிற பற்றியா? நான் இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிறத காமிச்சேன். அதில் உன் சைஸை நீ தேடி இருந்தீனா கூட பரவாயில்ல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இந்த கலருக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஓட்ட. இதுவும் சைஸ் கிடையாது, தட் இஸ் எக்ஸஸ். நீ XXL தேடு. நிஜமாலே சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. என்னடா டர்ன் பண்ணு, இன்னொரு ரவுண்டு சுற்று ரைட்டில். நல்லா இருக்குப்பா, சுற்றி காட்டுப்பா. நல்லா உருளைக்கிழங்கு போட்டு விட்டா மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என் பொறுமையை பயங்கரமாக சோதிச்சுட்டாங்க KFCயில். நானும் ராஜா காமாறு அழகாக இருக்கிற, ஆனால் வாயத்தாருந்தா காவா மாதிரி பேசுவேன் நீங்க. அதனால் காமாருன்னு நானே சொல்லிக்கிட்டேன், தெரியுமா? அவ்வளோ கோவம் வந்துச்சு எனக்கு. முடியவே இல்லை நம்மளால். பசி ஒரு பக்கம் கில்லுது வயிற்று, இன்னொரு பக்கம் என்னை விட்டுட்டு அன்றைக்கி நீங்கள் KFCயில் மாங்குன்னு தின்னீங்கல்ல வீட்டில் ஆர்டர் பண்ணி. நீ பர்கர்லாம் கூட சாப்பிட்டல? நான் சாப்பிடல, உன் பொண்ணு தான் சாப்பிட்டு.
நீ தான் வாங்கி பிடிங்கி தின்றதே பொழப்பா சுற்றினுங்கிற நீ. எல்லாருக்கிட்டையும் பிடிங்கி தின்னு எல்லாரோட அதிக குவான்டிட்டியில் சாப்பிட்டோம் நீயாக தான் இருப்பேன். பசியில் இருந்து லேட் பண்ண கேட்டால் சாரி சார் நெட்வொர்க் இஷ்யூ ஏய் டெல்மி. ஷாப்பிங் பண்ணுற மூடில் வீடியோ எடுக்கவே மாதிரி, ஏன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் ஷாப்பிங் போயிட்டோம். ஆமாம், ஷாப் பண்ணதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நான் வீடியோவில் வந்து காமிச்சேன், வீட்டில் வந்து காமிச்சேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக நீ ஷாப் பண்ணுற, நீங்கள் அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நானும் மேலே போயிட்டேன். ஆமாம், மேலே போய் ஷாப் எதுவுமே கிடைக்கல. ஒரு டிஃப்ரெண்ட்டான இப்போல்லாம் வந்து நான் வந்து நிறைய என்ன சொல்கிறது, கண்ணுக்கு தேர்னது கிடைச்சாலும் எடுக்கிறது கிடையாது. ஏதாவது ஸ்டைலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து தான் எடுக்கிறேன். கரெக்டாக? ஆமாம், அப்படி தான் எடுக்கணும். சும்மா எல்லாத்தையும். ஆனால் என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம இன்றைக்கி எனக்கு வந்து சமகாண்டு. நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் பேபிமா வந்து தட் இஸ் வில்லேஜ் கேர்ள், அதனால் அதுக்கு அவ்வளோவா பிடிக்கல போல் இருக்குது. பட் நான் அதை பற்றி கவலைப்படல. சரி நானும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்ட்டேன். கவுண்டரில் போய் நின்னேன். போன வாட்டி இதே மாதிரி இதே இடத்துல அதே கம்பெனி ஷர்ட்டில் ஜாக்கெட் எடுக்க விடாமல் நீ என்ன பண்ண. செம்ம ஷர்ட், அது ஷர்ட் இல்லை, தட் இஸ் ஜாக்கெட். சூப்பராக இருந்தது. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் யோசித்தேன், நான் போடுவேன்ப்பா, டெய்லி போடுவேன்ப்பா. 10 ஜாக்கெட் வச்சுக்கிறேன்ப்பா நான். ஒரே கலரில் போட முடியாது. எல்லா கலரும் வச்சுருக்கிறேன். அதுதான் இப்போ எடுத்துட்டேனே, அது க்ரீன் தான். அது எடுத்து பாரு, க்ரீன் தான் அது. வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன ஷாப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறேன். இன்னைக்கு அனாவசியமாக இப்போலாம் நான் ஷாப் பண்ணுறதே கிடையாது. நிறைய வந்து அவசியத்துக்கு மட்டும் தான் நான் வாங்குறேன். அதனால இப்போ என்ன அப்படிங்கிறத அதெல்லாம் வீட்டில் போயிட்டு நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். இதை வாங்குறதுக்கு இவ்வளோ நேரம் பண்ணியாப்பா நீ? ஆமாப்பா. அடப்பாவி, வேற ஏதாவது நிறையா வாங்கிட்டு வந்திருப்பேன்னு பார்த்தா தம்மா துண்டு வாங்கிட்டு வந்துருக்குறேன். இது வாய்க்கு பத்தாது தான்ப்பா. என்னப்பா பண்ண முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுப்பா. தம்மா தூண்டாமா வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு வந்துட்டோம். என்னென்ன ஷாப்பிங் பண்ணோன்னே காட்டவே முடியல உங்களுக்கு. அவ்வளோ அவதியா ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். போறதே சுடு தண்ணி ஊத்திட்டு போறது. அதுக்கப்புறம் எப்படி இது இந்த ட்ரெஸ் நான் இப்பவே காட்டவா? நாளைக்கு தானே போட போறோம். அப்புறம் என்ன விடு. இந்த ஷூ வாங்கணும்னு ரொம்ப நாளா பார்த்துட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷூ வாங்கிட்டேன். ஆனால் இந்த கலர்ல கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, யோசிக்கல. பட் ஆனால் என்னன்னா ஒயிட்டு அந்த மாதிரி பிளாக் அந்த மாதிரிலாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தேன். கோல்டு கலர்ல கிடைச்சிச்சு. இது எனக்கு வந்து இந்த கலர் தேவைதான், அதனால நான் வாங்கிட்டேன். இது நல்லா இருக்கு. ஓகே, இந்த கண்ணாடி ஒன்று வாங்கினாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸ் ஒன்று வாங்கியிருந்தாரு. இது அவருக்கு, ஏன்னா பர்த்டே பாய்க்கு வேற கேட்டாரு. நம்ம என்ன பண்றது. அப்புறம் வந்துட்டு இது ஒரு சட்டை ஒன்று எடுத்தாரு. நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, செமையா இருந்தது. நைஸ் ஷர்ட். ஐ லைக் தி ஷர்ட். இது போடும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து ஏய் கஸ்காத. ஓகே, இது கூட வந்துட்டு இது ஒரு ஜாக்கெட். இது சூப்பர். இது ஜாக்கெட் இல்ல, ஷர்ட் தான் இது. ஆனா நம்ம ஜாக்கெட்டாவும் யூஸ் பண்ணலாம், ஷர்ட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னது இருக்குதுப்பா. இது எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு யூஸ் பண்ணுவேன் பாருங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, இந்த ஸ்லிப் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியுமா? அதாவது நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம நெக் வந்து லோவா இருந்தா இந்த மாதிரி ஸ்லிப் மாதிரி கிளாத் மாதிரி போட்டிருப்பாங்க. பனியன் கிளாத் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, சாட்டன் கிளாத் அந்த மாதிரி ஒரு மாதிரி கிளாத்ல வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நான் தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அது கிடைச்சது எனக்கு. அது வெஸ்ட் சைட்ல கிடைச்சது எனக்கு. அது அதை வாங்கிட்டு வந்தேன். ரெண்டு கலர்ல. நமக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக்கும் ஒயிட்டும் நமக்கு தேவை. எந்த ட்ரெஸ் போட்டாலும் நமக்கு தேவைதானே அப்படிங்கறதுனால அதை வாங்கிட்டு வந்தேன். அதனால நிறைய ட்ரெஸ் என்னால போட முடியல. டிரான்ஸ்பரண்டா இருக்கும், நமக்கு போட முடியாது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணதுக்காக இந்த 2 வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாள் தேடி கிடைச்சது. இன்னைக்கு அதை எதிர்பார்த்தே போகல, திடீர்னு என் கண்ணில் பட்டுது, வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது வந்து இது ஒரு ட்ரெஸ். எப்பயுமே ஏதாவது ஒரு வித்தியாசமா இருக்குமான்னு தான் தேடுவேன். இப்ப அப்படி தேடும் போது எனக்கு கிடைச்சது. இது செமையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கிளாஸா இருந்தது இந்த ட்ரெஸ். எனக்கு போடும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோல. செம லுக்கா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது டிஃப்ரெண்ட் மாடல். இது நியூவா வந்திருக்கு. என்ன பண்றது, ரேட்டு தான் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குது. ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. இதுக்கு வந்து உள்ள வந்து இது டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்துருக்காங்க, இதை போட்டுக்கிறதுக்காக. சரிங்களா? இது பீபா பிராண்டு. அப்புறம் இந்த கடையை நாங்கள் கண்ணிலே காட்டிருக்க மாட்டோம். இதில் போயிட்டு நிறைய ஷாப்பிங் பண்ணேன் நான்.
ஆக்சுவலா வந்து எங்க வீட்டுல காஜல் எப்படி தீருதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். காஜல் டபக்குன்னு தீர்ந்துடுது. அதனால சரின்ட்டு போய் காய்ச்சல் எல்லாம் தீர்ந்ததுனால போய் வாங்கிட்டு வந்தேன். எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபேஷியல் ரைசரும் காலி, அதுவும் காலி. அப்புறம் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு நாளைக்கு தேவைப்படுறதுனால இப்ப நைட்டு வச்சுட்டு இழுக்கணும் அதுக்காக. அப்புறம் இது ஒரு அத்தர் வாங்கியிருந்தேன், ரோஸ் பெட்டல்ஸ் அத்தர், நல்லா இருக்கும் அப்படின்னு. அது எப்படி ட்ரெஸ்ல தேய்ச்சிக்கணும்? எப்படி கையில தேய்க்கணும், சைடுல கார்னர்ல எல்லாம் தேய்க்கணும். இப்போ எதுக்கு தூங்கும் போது ஸ்மெல் காலையில் வரைக்கும் இருக்கான்னு நான் பார்ப்பேன். இருக்கும். உன் உடம்புல இருந்து தான் நாத்தம் வரும், ஸ்மெல் வரும், அதுல இருந்து வராது. அப்புறம் பிளாக் கலர் போட்டு நினைச்சிட்டு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது மெரூன் கலர் அப்படின்னு ரெண்டே எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த குசி கிளிப் ஒன்று எடுத்தேன். அப்புறம் வந்துட்டு நமக்கு பேண்டு தேவைப்படுது, ரெட்டை ஜடை போடுறதுக்கு பேண்டு தேவைப்படுது. அதேனால ஒரே கலர்ல எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் இது ஒரு கலரா, இது ஒரு கருப்பு பேண்டு. இதெல்லாம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு, எல்லாம் லூஸ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் தூக்கி போடணும். முக்கியமான ஒண்ணு நெயில்ஸ். நம்ம அக்கா வரேன்னாங்க, விஜயா வரேன்னாங்க. பட் ஆனா வந்து இப்ப ஈவெண்ட்டுக்கு எனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுறதுனால, ஐயோ ஈவெண்ட்டுக்கு வந்து இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுறதுனால இதை வாங்கிட்டு வந்தேன். இப்ப இது இப்ப வந்து உட்காந்து ஒட்ட வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது காலையில குளிச்சுட்டு ஒட்ட வைக்கணுமா இப்போ ஒட்ட வைக்கணுமான்னு எனக்கு தெரியல. இப்ப இல்ல, குளிச்சுட்டு தான் ஒட்ட வைக்கணும். காலையில நீ சீக்கிரம் எழுந்திக்கணும், இதை ஒட்ட வச்சு பொட்ட வச்சு எப்ப நீ கிளம்புவ? ஆமா, நான் சீக்கிரம் எழுந்து இதெல்லாம் செஞ்சுட்டு கிளம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இல்ல இப்பயே செஞ்சுட்டு படு, இப்பயே செஞ்சு முடிச்சுட்டு என்கிட்ட தான் ஸ்மெல் அடிக்குதுன்னு பாரு. அத்தரை எப்படி ஸ்மெல் அடிக்குதுன்ட்டு என்ன சொல்லுங்க. ஆமா ஆமா, சரி ஓகே. இப்ப குளிக்கும் போது விழுந்துச்சுன்னா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலாம்ல. சரி, அதனால குளிச்சுட்டு வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குளிக்கும் போது விழுந்துச்சுன்னா அப்புறம் மனசே எனக்கு கேட்காது. அன்னைக்கு ஃபுல்லா அப்புறம் இதை பத்தியே யோசனையா போயிட்டு இருக்கும். அதனால அது குளிச்சுட்டு வந்து போட்டுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் வாங்கணும். இன்னைக்கு டே வந்து இப்படிதான் போச்சு. ஏன்னா நமக்கு சீக்கிரம் டைம் வந்துட்டே இருக்கு. மேரேஜ்க்கு வந்து நம்ம இது பண்றதா அதை பண்றதா அப்படிங்கறதால வந்து நிறைய டக்குன்னு டைம் மாறினே இருக்குது. நாங்களும் ஆனா ஸ்லோவா இன்னும் டைம் இருக்குல்லன்னு உட்காந்துட்டே இருக்கிறோம். ஆனா பட் டைம் போயிட்டே இருக்குது, வேலை நிறைய இருந்துகிட்டே இருக்குது. என்ன பண்றதுனே தெரியல. இப்ப எனக்கு அத்தரை அப்படியே மூக்கு அடைக்குதுப்பா, என்னால முடியல. நைட் எல்லாம் தும்மின்னு இருக்கு போற பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வாங்கி வந்தது பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கழுவி ஊத்துறவங்க கழுவியும் ஊத்துங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா எங்களுக்கு தேவை அப்படிங்கறதுனால தான் வாங்குறோம். தேவையில்லாம அனாவசியமா போய் வாங்கிட்டு வந்து வச்சு ஆகணும், காசு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. எனக்கு தேவைப்படுது, அதனால நான் வாங்கணும். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.